ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பல்சுவை தமிழ் ஆடியோ நாவல் ஸ்ட்ரீ. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது அழகான ராட்சசியே பகுதி 2 அத்தியாயம் 5. கண்ணனின் டைரியை வாங்கி பார்த்தார், படித்தார். என்ன சொல்ல போகிறாரோ என்று கண்ணன் தவித்தான். கௌரிக்கு குஷி. அண்ணன் அப்பா முன் அவஸ்தைப்படுவது பார்த்து எத்தனை நாள் ஆகிவிட்டது. அண்ணனை திட்ட வேண்டும் என்பது மட்டுமே தனது குறிக்கோளாகி நின்றாள் கௌரி. அம்மா எதேச்சையாய் அரிசியில் கல் பொறுக்கியபடி வந்து நின்று அப்பா படிப்பதை ஆச்சரியமாய் பார்த்தாள். அப்பாவை பார்த்து அம்மா கிண்டலாக, என்ன ஜபம் பண்றீங்களா சொல்லி வாய் மூடியிருக்க மாட்டாள் அம்மா. பலார் என்று கன்னத்தில் அறைந்தார். ஐயோ என்று அம்மா கீழே விழுந்தாள். அரிசியும் முறமும் எகிரி பறந்து சுவரில் பட்டு தெரித்தன. கௌரி ஓடிப்போய் அம்மாவை தாங்கி எழுப்பினாள். இப்படி அப்பா பண்ணிவிட்டாரே என்று அழுதாள். கண்ணனுக்கு கோபம் மூக்குக்கு மேல் வந்தது. வந்த ஆத்திரத்திற்கு அப்பாவை ஒரே எட்டி உதைத்து சாகடித்து விடலாமா என்று தோன்றியது. என்ன செய்யட்டும், அப்பாவாச்சே. வேறு எவனாவது இப்படி அம்மாவை அடித்திருந்தால் அதே இடத்தில் கொன்றே போட்டிருப்பான். தகப்பனுக்கும் மகனுக்கும் இருந்த இடைவெளி அவனை தடுத்தது. அம்மாவுக்கு காயம் தலையில். அப்பாவை பார்க்காமல் பார்வையை விலக்கி நகர முயன்றான் கண்ணன். எதிரே டைரி பறந்து வந்து கீழே சரண்டராகி பக்கங்கள் பறந்து கண் சிமிட்டி சிரித்தன. அவன் அதை குனிந்து எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று பீரோவில் வைத்துவிட்டு கட்டாந்தரையில் படுத்து கண்ணை மூடினான். கோபம் குறையட்டும் என்கிற சுய பரிசோதனை. இதை சமய வல்லுனர்கள் யோகா, தவம், மௌனம் என்கிறார்கள். அம்மா அடுக்கலையில் சென்று ஈரத் துணியால் தலையில் சிறிய கட்டு போட்டு அமர்ந்து அடுப்பில் பாலை காய்ச்சிக் கொண்டிருந்தாள். கௌரி கீழே சிந்திய அரிசியை கூட்டி எடுத்தபடி இருந்தாள். அப்பா சிறிது நேரம் சுவரோரம் நின்று கூரையையே வெறித்து பார்த்துவிட்டு அம்மாவிடம் சென்று அருகில் அமர்ந்தார். கௌரி பார்த்தாள். அம்மா நகர்ந்து அமர்ந்து முகம் திருப்பிக் கொள்ள அப்பா அடுத்த கணம் அம்மாவின் காலில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார். நான் உன்னை அடித்தது தப்புதான். இனிமே எக்காரணத்தை கொண்டும் என் கை நீளாது. நம்பு, என்னை மன்னிச்சிடு. பதறி எழுந்தாள் அம்மா. என்னங்க இது? கொஞ்சம் கூட வெக்கமில்லாம ஆம்பளை செய்கிற காரியமா இது? இல்லைதான், ஆனா ஆம்பளை செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டேனே. கை நீட்டி என்னையே சதம்னு நம்பி வந்த பொம்பளைய அடிச்சிட்டேனே. அடிக்கக்கூடாதுல்ல, அதுக்குத்தான் இந்த தண்டனை. மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, எழுந்துடுறேன். சரி எழுந்துருங்க, பொண்ணு பார்க்குது. எழுந்து அமர்ந்தபடி சொன்னார். பார்க்கட்டும், தப்பென்ன? அவளும் போற இடத்துல இப்படி நடந்துக்க சொல்லட்டும். எதுக்கு வாழ்க்கையில ஒளிவு மறைவு? கௌரி சிரித்து கொண்டாள். அப்பா பார்த்து விட்டார். கௌரி, இங்க வா. கோபத்தை வரவழைத்து கொண்டு பேசாமல் வந்து நின்றாள். என்ன என்று பதில் சொல்லாமல் வந்து நிற்பது
அப்பாவுக்கு உறுத்தியது. திமிரா? யாருக்கு? உனக்குத்தான். கூப்பிட்டா ஏன்னு கேளு. வாயில என்ன வச்சிருக்க? ஏன்னு தானே கேட்கணும். ஏன்? எங்க அம்மாவை அடிச்சது ஏன்? எங்க அண்ணன் டைரியை தூக்கி போட்டது ஏன்? 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 அப்பா அம்மாவை பார்த்தார். உன்னை மாதிரியே உன் பொண்ணும். மனசு கேள்வி கேட்டது. இருக்காதா பின்னே? என்னை கை நீட்டி அடிச்சா கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டிங்களா? அம்மா மனசும் பதில் பேசிற்று. உனக்கு அடிச்சது ஏன்னு தெரியணும், அவ்வளவுதானே? தலையாட்டினாள். அந்த தண்ட கருமாந்திரம் பிடிச்சவனை கூப்பிடு. அம்மா குறுக்கிட்டாள். இப்ப அவனை எதுக்கு வீணா இழுக்கிறீங்க? வேற யாரை இழுக்கிறது? சூத்திரதாரியே அவன்தானே. அவனை படிக்க அனுப்பினா டைரியில கவிதை எழுதிக்கிட்டு உட்கார்ந்தா எப்படி? எழுதிட்டு போறான். அவனுக்கு அது வருது, எழுதுறான். உங்களுக்குத்தான் அந்த த்ரௌசி இல்லை. நம்ம குடும்பத்தில் சரஸ்வதி கடாட்சம் இருக்கட்டுமே. இதுக்குத்தான் உன்னை அரைஞ்சேன். பிள்ளையை இப்படி உருப்பட வழி இல்லாமலா வளர்த்திருக்கே. கவிதை எழுதினா காவி கட்டிக்கிட்டு போக வேண்டியதுதான். கவிதையால் உயிர் வாழ முடியாது. எத்தனை பேர் அதை நம்பி செத்துருக்கான் தெரியுமா? எழுதுறது தரித்திரம்டி. அது உங்கள் நினைப்பு. உலகம் அப்படி இல்லை. வாழ்கிற போது கஞ்சிக்கில்லாமல் செத்தாலும் செத்த பின்னாடி பேச வைக்கும் அது. அவனை அவன் போக்கில் விடுங்க. தோபார், அவனை படிக்க வைக்கிறது அறிவை வளர்த்துக்க இல்லை, உத்தியோகம் போகிறதுக்கு. அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு நான் எவனையும் சிபாரிசு பிடிச்சிட்டு போக முடியாது. இவனுக்கு பின்னால் 2 பொண்ணுங்க இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்க என்று உதைக்காத குறையாய் எழுந்து வெளியேறினார். வானம் இருட்டத் துவங்கியது. வெளியே வந்து அம்மா எட்டி பார்த்தாள். மழை தூறியது. மனுஷனுக்கு எங்கிருந்துதான் இந்த கோபம் வருதோ? பிறக்கும்போது மாமியார் கொஞ்சம் ஜாஸ்தியா தன் பிள்ளைக்கு கழுதை பாலை ஊற்றியிருப்பாள்னு நினைக்கிறேன். மவராசி பையனை பெற்று போட்டு சீக்கிரமே போய் சேர்ந்துட்டா. இப்போ நான் கிடந்து அல்லாடுறேன் என்றெண்ணினாள். டியூஷனுக்கு போய்விட்டு வந்த கடைக்குட்டி புத்தகத்தை தலையில் மறைத்தபடி வந்து அம்மாவிடம் தஞ்சம் புகுந்து இருமி காண்பித்தாள். போய் தலையை துவட்டு, துணியை மாற்று. பசிக்குதுமா. செல்ஃபில் மிக்சர் வச்சுருக்கேன், எடுத்துக்கோ. கொஞ்ச நேரத்தில் சாப்பிடலாம். ரெடி பண்ணிடுறேன். அப்பாவுக்கு கிஞ்சித்தும் குறையாத கோபம் கொண்ட கண்ணனை பற்றி ஞாபகம் வந்ததும் பக்கென்று இதயம் துடித்தது. அவன் அறைக்கு போனாள். மல்லாந்து படுத்தபடி இருந்தான் கண்ணன். கண்களில் கண்ணீர், வெளிரிய முகம், தீர்க்கமான முடிவுடன் கூடிய உணர்ச்சி. அம்மா பாட்டு பயந்து அருகில் போய் அமர்ந்தாள். எழவில்லை கண்ணன். திரும்பாமலே என்ன என்றான். வார்த்தையில் கடுமை குடிகொண்டிருந்தது. மறந்துடுறா. எதை? அப்பா நடந்துக்கிட்டதை. என்னால் முடியாது. இது சாகிற வரைக்கும் என் மனசில் அரிச்சுக்கிட்டு இருக்கும். என்னத்தானே அடிச்சாரு? வேகமாய் எழுந்து அமர்ந்து அம்மாவை நேருக்கு நேராய் கேட்டான். அதான் ஏன்னேன். கோபம்னா என்னை அடிக்கட்டும், நான் தாங்கிக்கிறேன். உன்னை ஏன் அடிக்கணும்? தாலி கட்டிட்டேன்னு திமிரா? இல்லை எவனும் எதையும் கேட்க மாட்டாங்கிற தெனாவட்டா? இல்லடா, அப்படி பேசாதே. ஏதோ கோபத்தில் அப்புறம் வந்து தப்புன்னு கெஞ்சினார்டா.
அட போம்மா, செஞ்சுட்டு தப்புன்னு காலில் விழுறது அவருக்கும் பழகி போச்சு, உனக்கும் மன்னிச்சு பழகி போச்சு. அப்பா ஒரு சேடிஸ்டுமா. நல்ல மனசில்ல, பாராட்ட தெரியாது, சிரிச்சு பேச தெரியாது. யாராவது நல்லா இருந்தா அதை எப்படிடா கெடுக்கலாம்னு சதா யோசிச்சு கெடுக்க நினைப்பாரு. அம்மா தடுத்தாள், சலித்து கொண்டாள். உங்க அப்பாவை பற்றி உனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்டா. அவரோட மனசை உங்களுக்கு தெரியாது. இந்த உண்ணாமலைக்கு தெரிஞ்சா போதும். ஓவென்று அழத் துவங்கினாள். கண்ணனுக்கு அதிர்ச்சி. இப்படி அம்மா மனம் தளர்ந்து அழுது அவன் பார்த்ததில்லை. அழுகையின் ஒலி கேட்டு கௌரியும் கடைக்குட்டி உஷாவும் ஓடி வந்து நின்றார்கள். அம்மா மனசு தாழாமல் கொட்டி தீர்த்தாள். செவ்வாய் தோஷம்னு எல்லாரும் என்னை தட்டி கழிச்சப்ப என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வந்து என்னை கட்டிக்கிட்டவர்டா உங்க அப்பா. சொந்த பந்தம்லாம் இவ கண்ணி கழிஞ்சு காப்பு நூல் கட்டுவாளான்னு கேலி பேசினாங்க. எனக்கு அப்ப 12 வயசு. ஊருப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் உங்க அப்பாவுக்கு. உங்க அப்பா எங்க வீட்டில் காலடி எடுத்து வச்ச பிறகுதான் எங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னே தெரியும். எனக்கு பிறகு இருந்த 4 தங்கச்சிகளையும் கரையேற்ற பாடுபட்டாரு. அதுக்கு பிறகுதான் புள்ளையேன்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு பெத்துக்கிட்டாரு. அதான் நீ. அவர் போகாத மேடை இல்லை, பேசாத பேச்சு இல்லை. குடும்பம்னு ஆன பிறகு எல்லாம் நிறுத்திட்டாரு. எங்க தன் பிள்ளைங்க தருதலையா இப்படி தப்பி போயிடுமோன்னு சுயமான முகத்தை மறைச்சிக்கிட்டு எப்போ பாரு கடுகடுன்னு இருக்காரு. இப்போ கூட உன்னை கை நீட்டி அடிக்கக்கூடாதுன்னு கட்டினவ என்னை கை நீட்டி அடிச்சாரு. மற்றவங்க மாதிரி இல்லடா, அடிச்சதுக்கு அர்த்தம் தெரியாம இருக்க என்று அழ, கூடவே கௌரியும் உஷாவும் அம்மா அழாதேம்மா, அண்ணா அம்மாவை நீ என்ன சொன்ன என்று அழ, கண்ணனுக்கு தர்ம சங்கடமாகி விட்டது. சாரிம்மா, தெரியாம சொல்லிட்டேன் என காலை பிடிக்க, அழுகையினூடே அப்பன் புத்தி போகுதா பாரு என்றவாறே அவன் கையை எடுத்து முத்தமிட்டாள். கண்ணனுக்கு ஒருவிதமான பாசம் உடலெங்கும் ஜில்லிட்டது. இதுதான் தாய்மை பாசமோ? அப்படியே மடியில் படுத்து கொஞ்ச நேரம் இருக்கலாம் என்று தோன்றியது. அப்படியே தலையை அம்மாவின் மடியில் சாய்த்தான். கௌரியும் உஷாவும் அம்மாவின் அருகில் அமர்ந்து ஒட்டி கொண்டனர். எங்கிருந்தோ ஒரு மின்னல் வெட்டி போனது. இப்போது அம்மாவின் கண்களில் மகிழ்ச்சி தென்பட்டது. அடுத்து சில நாட்கள் கண்ணன் ஒழுக்கமாக பஸ்ஸில் கல்லூரிக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். ஆனால் புவனாவோ ரயில்வே ஸ்டேஷனில் தினமும் அவனுக்காக காத்து காத்து கல்லூரிக்கு லேட்டாக சென்று கொண்டிருந்தாள். ஏன் கண்ணன் வரவில்லை? லைப்ரரியில் முத்தமிட்டதற்கு பயந்து விட்டானா? தான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து விட்டோமோ என்றபடியே குழம்பினாள். குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருந்த புவனாவிற்கு அவள் அப்பா எதிர்பாராத செய்தியை சொன்னார். அத்தியாயம் 6. புவனாவிடம் அப்பா சொன்னது ஒரு வகையில் அதிர்ச்சிதான். பின் என்ன? தன்னையும் குடும்பத்தையும் விட்டுவிட்டு 3 வருஷம் காஷ்மீர் பார்டர் அருகே ட்ரெயினிங் போகப் போகிறேன் என்றார். இது அதிர்ச்சி அல்லாமல் வேறு என்ன? அம்மா பேச்சு மூச்சில்லாமல் பெட்ரூமில்
காலையில் இருந்தே படுத்து கிடந்தாள். அன்ன ஆகாரம் எதுவும் இல்லை. அப்பா அலுவலகத்தில் சொல்லிக் கொண்டு முறையான அனுமதியோடு வீட்டுக்கு வந்தார். இரவு 7 மணிக்கு டெல்லி ஃப்ளைட். மூட்டை முடிச்சு எதுவும் கட்டவில்லை. அம்மாவிடம் அருகில் சென்று குழந்தையிடம் கெஞ்சுவது போல் கெஞ்சிக் கொண்டிருந்தார். அசட்டு முண்டம், சின்ன வயசா நமக்கு? பொண்ணு காலேஜ் படிக்கிறா, அவ எல்லாம் பார்த்துக்குவா. நாம தனியா பிரிஞ்சிருந்தா தப்பில்லே. வார்த்தைகளால் சீண்டிப் பார்த்தார். அம்மா அப்பாவின் மார்பில் சட்டென்று முகம் புதைத்து கொண்டு கேறினாள். அதற்கு மேல் அவர்களின் அந்தரங்கத்தில் தலையிட விரும்பாமல் கடைக்குச் சென்று ஒரு டைரியும் பார்க்கர் பேனாவும் வாங்கிக் கொண்டு வந்து அப்பாவுக்கு பிரசன்ட் பண்ணினாள் புவனா. அப்பா, உன் பொண்ணுக்கு இதுலதான் லெட்டர் எழுதணும். ஓகே, உனக்குத்தானே என்று அவர் கேட்டதும் புவனா ஒழுங்கு காண்பித்தாள். ஐயே, நீங்க தாலி கட்டின பொண்ணுக்கு சொல்றேன். சதா உங்களையே நினைச்சு புலம்பும், அதுக்குத்தான் சொல்றேன். அம்மா அடிக்க வருவது போல் கை ஓங்கினாள். அடி கழுதை, நீ ரொம்ப அழகு, எனக்கு சொல்ல வந்துட்ட என்றபடியே துணிமணிகளை அடுக்கி வைத்தாள். அருகில் உள்ள பையில் ஆவக்காய் ஊறுகாய் பாட்டில் 2 எடுத்து வைத்தாள். இது எதுக்குடா? அங்கு கிடைக்காதா? கிடைக்கும், என்ன மாதிரி பொம்பளைங்க கூட கிடைக்கும், அதுக்குன்னு. சரி சரி, எதை எதுக்கு கம்பேரிசன் பண்ணுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லை உனக்கு. இப்போ நீயே தயாரித்த ஆவக்காய் ஊறுகாயை நான் சாப்பிடும்போது பயன்படுத்தணும், அவ்வளவுதானே? சரி என்று சொல்ல அம்மா சமாதானமானாள். அடுத்த சில மணி நேரங்களில் கார் வர அப்பா விடை பெற்றார். அன்றிரவு முழுக்க அப்பா எப்போது போய் சேர்ந்திருப்பார், எப்படி சாப்பிடுவார், எப்படி தூங்குவார் என்கிற டிஸ்கஷனே நீடித்தது. சில நாள் மட்டும்தான் அப்பாவின் ஆளுமை இல்லாதது புரிந்தது. அவரும் தினமும் இரவு 10 மணிக்கு மேல் தவறாமல் போன் பேசி விடுவார். அப்பா இல்லாததால் கரண்ட் பில், டெலிபோன் பில் என்கிற பொது விஷயங்களையும் புவனாவே செய்ய வேண்டியதாய் போயிற்று. இன்று கடைசி நாள் போன் பில் கட்ட. சைதாப்பேட்டை GR காம்ப்ளக்ஸுக்கு ஆட்டோ பிடித்து போனாள். ஐயோ, ஏக கூட்டம். டோக்கன் வாங்கினாள். 143 என்றிருந்தது. மேலே பார்த்தாள். 62, 63, 66 என்று 3 கவுண்டரில் மாறி மாறி கஸ்டமர்களை அழைத்த வண்ணம் இருந்தனர். மின்சார வசதியின் பயன் இப்போது என் வெளிச்சத்தில் தென்பட்டது. புவனா போய் ஒரு சேரில் அமர்ந்தாள். சுற்றிலும் ஒருமுறை நோட்டம் விட்டாள். முன் வரிசையில் 4வது சீட்டில் கண்ணன் மாதிரியே. கண்ணன்தான், முடியை ஒட்ட வெட்டியிருந்தான். அவன்தானா என உறுதிப்படுத்தி பார்த்தாள். கண்ணன்தான். புவனா எழுந்து போய் எதிரில் நின்றாள். கண்ணனுக்கு திகைப்பு. ஏய், என்ன இங்கே? இதென்ன வெற்று கேள்வி? பில் கட்ட வந்தேன். அதற்குள் அவன் எண் 82 வர போய் கட்டினான். கூடவே போய் நின்றாள். கவுண்டரில் உள்ளவன் என்ன என்றான் புவனாவை பார்த்து. நீட்டினாள் பணத்தோடு பில்லையும். வாங்கிக் கொண்டு சிரித்தான். 143 தானே, ஓகே. ரசீது தந்தான். நான் லவ் ஃபெயிலியர், நீங்களாவது ஜெயிக்கணும் என்று அவன் சிரித்தான். மற்றவர்கள் கவுண்டரில் உள்ளவனை
கிறுக்கன் என்று திட்டினார்கள். அடுத்து கண்ணனும் புவனாவும் YMCA புல்தரையில் அமர்ந்து நீண்ட நேரம் ஏன் இவ்வளவு நாளாய் பார்க்கவில்லை என்று திட்டி தீர்த்து கொண்டார்கள். காதலில் கால நேரத்திற்கு மரியாதை இல்லை என்பது 100% உண்மை. பாராமல் விலகி நின்ற உணர்வு தீ போல் மீண்டும் இடைவெளி இன்றி பற்றிக் கொண்டது. இதுதானோ காதல்? 7 மணி ஆனதும் வருத்தத்துடன் புவனா பிரிந்தாள். எனக்கு நாளை மறுநாள் பர்த்டே. பதில் பேசாமல் போனான். பஸ் ஏறினான். அடுத்த நாள் முழுவதும் ஜாலியாக வீட்டில் வளைய வந்தாள் புவனா. அம்மா அவளை பார்த்து சிரித்து கொண்டாள். பார்த்தாச்சா? அம்மா கண்ணனைத்தான் சொல்கிறாள் என்று புரிந்து கொண்டு என்று விசில் அடித்தாள். அப்ப சரி, பைத்தியம் மறுபடியும் தலைக்கேறிடும். அம்மா கிண்டல் பண்ணாதே. நீ மட்டும் அப்பா கிட்ட ஊருக்கு போகும்போது சின்ன பொண்ணு மாதிரி கொஞ்சல. இப்ப அதுக்கென்ன? பதிலுக்கு பதில் சொல்லி காமிக்கணுமா? ஏண்டா கோபிச்சுக்கிற என அப்பா போல் அபிநயிக்க, அடி கழுதே. அப்பா இன்னைக்கு ஃபோன் பண்ணா உன் பிறந்த நாளை பற்றி சொல்லிடு. சரிம்மா. இரவு 12 ஆனது. அப்பாவிடம் இருந்து ஃபோன். புவனா ஹாப்பி பர்த்டே என்றார். பிறகு நீண்ட நேரம் அம்மாவிடம் பேசினார். ஆனால் தான் எதிர்பார்க்கும் நபரிடம் இருந்து எதுவும் வரவில்லை. கண்ணன் ஏன் பேசவில்லை? மறந்திருப்பானோ? இல்லை என்னை நேசிக்கவில்லையோ? பல குழப்பங்களுடன் பசலை பூத்து விடியற்காலை 5 மணிக்கு மேல்தான் உறங்கினாள். திடீரென டெலிபோன் அடித்தது. சோம்பலில் கை நீட்டி எடுத்தாள். மெலிதாய் பாடிய FM-இல் புவனாவின் பிறந்த நாளுக்கு கண்ணனின் வாழ்த்து. மறுமுனையில் சட்டென்று உள்ளத்தில் பூரிப்பு பாய்ச்சல். சந்தோஷம் நரம்பெங்கும் பயணப்பட்டது. வாழ்த்தைத் தொடர்ந்து ரிதம் பாடல் ஓடியது. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு. நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு. வைரமுத்து பாட்டில் தன்னை கரைத்து கொண்டாள். என்ன பாசம் கண்ணனுக்கு! திருட்டு பயல் யார் யாரை பிடித்து இப்படி வானொலியில் வாழ்த்து சொல்லியிருப்பானோ? தனக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறானே கண்ணன் என்று எண்ணினாள். அடுத்து வீட்டின் காலிங் பெல். கண்ணனின் பூங்கொத்து பரிசு வந்து சேர்ந்தது. அடுத்த சில நிமிடங்களில் நேரில் ஆஜரானான். அட கண்ணா, என்ன இது? நான் இன்னும் குளிக்கவே இல்லை. அதுக்குள்ள பாத்ரூம் நோக்கி ஓடினாள் புவனா. அம்மா சத்தம் கேட்டு வர, வணக்கம், நான் கண்ணன். வாங்க, புவனா சொல்லியிருக்கா. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? தப்பா நினைக்கலனா நான் செலக்ட் பண்ணிக்கட்டுமா? அடுக்களைக்குள் நுழைந்தான். பாத்திரம் எல்லாம் போட்டது போட்டபடி. ஸ்டவ்வில் பால் காய்ச்சப்பட்டு கொண்டிருந்தது. பொங்க ஆரம்பிக்க டக்கென்று கரித்துணி எடுத்து கீழே வைத்து ஊதி, பின் தானே எங்கே டீத்தூள் எனக் கேட்டு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் கேளாமல் தானே டீயை போட்டு கொடுத்தான். என்னப்பா நீ, நான் செய்ய மாட்டேனா என வெட்கப்பட்டாள் எதிர்கால மாமியார். புவனா குளித்து ஈர தலையோடு வர கண்ணன் டீயை கொடுத்தான்.
சாப்பிட்டு விட்டு, அம்மா என்னாச்சு, டீ சூப்பராக இருக்கு. கண்ணன் டீமா? ஏன் கண்ணன் தேவன் டீ இல்லையா? மக்கு இவர் போட்டது. என்னது? புறையேற நீங்க போட்டதா? சூப்பர், எனக்கு டீ போடுற வேலை மிச்சம். அம்மா சிரித்தபடியே அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். கண்ணன் கையை கொடு. ஏன்? கொடுன்றேன்ல. அவன் தர மறுக்க அவள் அவன் கையை பிடித்திழுத்து அழுத்தமாய் முத்தமிட்டாள். கண்ணன் சுற்றும் முற்றும் பார்த்தான். இது லைப்ரரி இல்ல, அடி விழுறதுக்கு பயப்படாதீங்க என்றாள் புவனா. சிறிது நேரம் ஏதேதோ பேசியபடி அம்மா சமைத்த குழா புட்டு சர்க்கரை வைத்து சாப்பிட்டார்கள். சிறிது நேரத்தில் இந்த சந்தோஷம் தலைகீழாய் போனது. வாசலில் ஒருவன் கை நீட்டி காண்பிக்க கண்ணனின் அப்பா கோபமாய் வந்து கொண்டிருந்தார். உள்ளே வந்தவர் நேராக கேள்வி எதுவும் இல்லாமல் கண்ணனை அறைந்து தள்ளினார். வயிற்றில் உதைத்தார். புவனாவுக்கு ஒரு நிமிடம் ஒன்றும் புரியவில்லை. அம்மா, யார் நீங்க? ஏன் அடிக்கிறீங்க என்று புலம்பினாள். விளக்க முயற்சித்தாள். அடிமேல் அடி. கண்ணனின் கன்னம் சிவந்து விட்டது. கண்ணனுக்கு மயக்கம் வராத குறை. புவனாவுக்கு எங்கிருந்து ஆத்திரம் வந்தது என்று தெரியவில்லை. ஆவேசமாய் எழுந்தாள். கண்ணனின் அப்பாவின் சட்டையை பிடித்து இழுத்து பலார் பலார் என அறைந்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத அவர் அதிர்ச்சியாகி கோபத்துடன் கண்ணனை பார்த்தார். அவன் தலை குனிந்ததை பார்த்து அவமானம் தாங்காமல், இனி என் முகத்துல முழிச்ச கொன்னு போட்டுடுவேன். நான் அப்பனுமில்ல, நீ பிள்ளையுமில்ல என்று காரி உமிழ்ந்துவிட்டு வெளியேறினார். புவனாவுக்கு அப்போதுதான் விபரீதம் புரிந்தது. கண்ணன் தலை நிமிர்ந்து பார்த்தான். அதில் உஷ்ணம் தென்பட்டது. அழகான ராட்சசியே பகுதி 2 அத்தியாயம் 5 மற்றும் 6 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.